நில்லுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நாளைக்கு 80வது சுதந்திர தினத்துடைய நாளா இருக்கு சகோதரர்களே. முக்கியமான சில விஷயங்கள் கத்துக்கிட்டு போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவன்கிட்ட கேட்டா கூட இன்னைக்கு சுதந்திர நாட்டு தலைவர்கள் பத்தி பேசணும்னு சொன்னா ஒரு 5 பேர் சொல்லுவார், 6 பேர் சொல்லலாம். முஸ்லிம்களுடைய பேர் அதுல சுத்தமா கிடையாது. ஆக இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா மிகவும் கவலைக்கிடமான நிலைமைக்கு தள்ளப்படுவோம் சகோதரர்களே. ஆக வாங்க ஒரு 10 விஷயங்கள் முக்கியமா தெரிஞ்சு கொள்வோம். 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்ப ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நைட்டு நேரு சொல்றாரு, உலகமே தூங்கிட்டு இருக்குது ஆனா இந்தியா எழுந்துருச்சு அப்படின்னு சொல்றப்ப அன்னைக்கு நைட் என்ன தெரியுங்களா? அன்னைக்கு நைட் ரமலானுடைய 27வது லைலத்துல் கத்ருடைய இரவா இருந்துச்சு சகோதரர்களே. ரெண்டாவது, இந்த முஸ்லிம்கள் அதாவது ஆங்கிலேயர்களுக்கு ஆப்போசிட்டா முஸ்லிம்கள் அந்த களத்துல இறங்கி போராட்டத்துக்காக போராடும் போது 14,000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் ஆலிம்கள் அவங்க கொல்லப்பட்டார்கள் சகோதரர்களே. பல நூற்றுக்கணக்கான மதர்சாக்கள் இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான மதர்சாக்கள் தீயிட்டு கொளுக்கப்பட்டன சகோதரர்களே. சுதந்திரத்திற்காக யாராச்சும் அமௌண்ட் தாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில இருந்து நேதாஜி அவர்கள் பேசும்பொழுது யாருமே தன்னுடைய அமௌண்ட் சுதந்திரத்திற்காக கொடுக்கறதுக்கு முன் வராத போது யாருமே பேர் தெரியாம கீழ இருந்து ஒரு மனிதர் 1 கோடி ரூபாய், அன்றைய காலத்துல 1 கோடி ரூபாய் நேதாஜிக்கு சுதந்திரத்திற்காக தானமாக தன்னுடைய பிசினஸ்ல இருந்து எல்லாமே எடுத்து கொடுத்துறாங்க. அவங்க பேர் வல்லல் ஹபீப் சகோதரர்களே. மாதிரி நம்முடைய நாட்டுல இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டுக்குரிய யார் உருவாக்கினார்கள் தெரியுமா? சூர்யா தியாப்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் தான் உருவாக்கியது. அதே போல் அடுத்ததாக நம்முடைய காந்தியடிகளுக்கு இந்த கதிர் ஆடியை யார் போட்டு விட்டது தெரியுங்களா? முகமது அலி மௌலானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் அவர்களுடைய தாயார் தான் முதல்ல ஒரு கதிர் ஆடியை நெஞ்சு காந்தியடிகளுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க சகோதரர்களே. 1920ல ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு நடக்குது. அந்த இயக்கத்துடைய போராட்டத்துல கலந்து கொண்ட 44,000 பேர், அதுல 38,000 பேர் முஸ்லிம்களாக இருந்தார்கள் சகோதரர்களே. அதே போல் மிகவும் பிரபல்யமான ஜாலியன் வாலாபாக், அதுல 100% இல்ல 98% இல்லாட்டி முக்காவாசிக்கும் மேல யாராக இருந்தார்கள் என்றால் அந்த முஸ்லிம்களாக மட்டும்தான் இருந்தார்கள் சகோதரர்களே. தென்னகத்து மாவீரன் கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பல தமிழ் புக்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம படிச்சிருப்போம். அவர்கள் அந்த அரசர் மிகவும் தைரியமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்கள்ட்ட இருந்த படைகள்ல 4 படைத்தலைவர்களுமே முஸ்லிம்களாக இருந்தார்கள். குறிப்பாக 2 பேர் இப்ராஹிம் ஒருத்தவர்கள், முகமது ராவுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மிகவும் முக்கியமானவர்களா இருந்தார்கள் சகோதரர்களே. 1921ல ஹசரத் மொஹானி அவர்கள் இந்த நாட்டிற்கு, இந்தியா நாட்டிற்கு முழு சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காந்தியடிகள் அவர்கள் வேணாம், இந்த டாபிக்கை இப்ப விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதே காந்தியடிகள் 1929ல இந்த கருத்துக்கு நான் உடன்பட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சகோதரர்களே. பாலகங்காதர் திலக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுதலை போராட்ட வீரர், அவங்க சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே மன்னர் திப்பு சுல்தான் அவர்கள் சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை என்பதாக சொல்லி இந்த சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள் சகோதரர்களே. 1857ல இருந்து 1957 வரைக்கும் 100 வருடங்கள் மிகவும் சிறப்பாக போராடினார்கள். யார்? இந்திய மக்கள் முழுவதும் என்று சொன்னாலும் கூட இந்த முஸ்லிம்களுக்கு 1757 இவங்க எல்லாம் 100 வருஷம் போராடுறதுக்கு முன்னாடி 100 வருஷத்திலேயே இந்த சுதந்திரத்துடைய தாகம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு விட்டது சகோதரர்களே. இந்த அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய சிறை கூடங்கள் யாருக்காகன்னு சொன்னா முஸ்லிம்கள் அவங்களுக்காகவே கட்டப்பட்டது சகோதரர்களே. பல உலமாக்கள், பல முஸ்லிம்கள் அங்க போயிட்டு சடலமாக ஜனாசாவாக மட்டுமா தான் அவங்க வெளிவந்தாங்க. பல கொடூரங்கள் உள்ள அனுபவிச்சிருக்காங்க சகோதரர்களே. நம்ம சிராஜுத்தௌலால இருந்து ஆரம்பிச்சு அதே போல் தேவபந்துடைய உலமாக்களிலிருந்து முழுவதுமாக எடுத்துக்கொண்டு அதே மாதிரி பகதூர் ஷாவில இருந்து ஆரம்பிச்சு பல உலமாக்கள், பல நபர்கள், முஸ்லிம் நபர்கள் நம்மளுடைய நாட்டுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆனால் இன்னைக்கு வரலாறுல வெறும் வேர்வை சிந்தியவர்களை தூக்கி பிடித்து கொண்டும் ரத்தம் சிந்தியவர்களை மண்ணுக்கடியில் புதைத்தும் இந்த வரலாற்றை மறைக்கிறது சகோதரர்களே. நம்மளுடைய முன்னோர்கள் அல்லாஹ் தாலாவுக்காக இஹ்லாஸாக செய்கிறேன் என்ற நல்ல நியத்தின் காரணமாக தான் நம்முடைய சுதந்திரத்திற்காக செய்த பல விஷயங்களை மறைமுகமாக செய்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் அதை சந்தர்ப்பவசமாக கையாண்டு கொண்டு பலரும் இந்த வரலாற்றை மறைக்கிறார்கள் சகோதரர்களே.
இனியும் தாமதிக்காமல் இந்த அனைத்து விஷயங்களையும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய மதரசாக்கள் மற்றும் பள்ளிகளிலும் இதை மற்றவர்களுக்கும் சொல்லித் தாருங்கள் சகோதரர்களே. அதே போல் நம் வாழும் இந்த நாடு நம்முடைய நாடு. ஏனென்று சொன்னால் குர்ஆன் தப்சீர் வருகிறது அல்லவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவில் தான் இறக்கப்பட்டார்கள். ஆக தகப்பன் விட்டு சென்றது மகனுக்குரியது மட்டும்தான். ஆகவே இது நம்முடைய நாடாக இருக்கிறது சகோதரர்களே. மேலும் மேல் சொன்ன அனைத்து விஷயங்களுக்கும் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் 3 இங்கிலீஷ் புக்ஸ் இருக்குது சகோதரர்களே. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த புக்ஸை ஃபுல்லா கூட எடுத்து செக் பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இதை தெரியாதவர்களுக்கு முக்கியமா ஷேர் செய்யுங்க, ஸ்டேட்டஸ் வைங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.